ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனா அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீ தம்பியா இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்ல என் ஒத்த வயதா இருக்கலாம், சினிமா சொல்லுவாங்கல்ல, உங்க அம்மா எங்க அம்மா இல்ல, சினிமாடான்னு. சினிமா இது. நீங்க வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்க வந்து ஜெயிக்கல. தாட்ட பாடல்கள், ஒரு சாதாரண கதையில் எடுத்தான் ஜெயிச்சிருக்கீங்க. சுசீந்திரன் மாதிரி மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோம், அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம், சந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம், வாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம், ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீ படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்துல அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்சாங்க. ஸோ இங்க வந்து ஒரு போலி புத்திசாலி, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மேடைகள் நீ பேசலாம், கொஞ்சம் நாகரீகமா பேசுங்க. ஏன்னா நீங்க உட்கார்ந்துருக்க மேடைகள்ல பெரும் பெரும் கலைஞர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா மேடையும் சொல்றாரு, வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மத்தரக்கூடியார் நீ பாத்தீங்கன்னா குடிச்சா கொடுத்தீங்க, கேவலமா இல்லையா? எத்தனையோ பேர் குடிக்காம வந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம் மேடையில. இப்படி மொத்தமாக சொல்றீங்க. ஏற்கனவே சினிமாக்காரனே கிளுகளும் தான் இருக்கு, பாக்குற பாரு வேற மாதிரி. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்பயும் சொல்றேன், தமிழ் சினிமா இயக்குநர்ல பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நானு. ஸோ அந்த மாதிரி இருக்க இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போற போக்குல மொத்தமா அது இதுன்னு பேசுறது வந்து அனுமதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து பதிவு பண்ண நினைச்சு அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே.